ஆக்சுவலா முதல்ல ஹாட்ஸ்பாட் ஃபுல்லாவே ஒரு ஆந்தாலஜி சீரீஸா 8 கதை அப்படி பண்றதா தான் இருந்தது ஒரு ஓடிடிக்கு. ஆரம்பிக்கலாமா? பார்ட் 1 நல்லா போகும்போது பார்ட் 2 பண்ற ஐடியாலாம் இல்ல. படம் நல்லா உங்களுடைய செருப்பு கொண்டது. ஏன்னா படத்தோட 2 உடைய ப்ரொமோஷனே அங்க அந்த டைம் ஆமால. ஏன்னா பார்ட் 1 இப்போ அதே ஹாட்ஸ்பாட் 1 ஏஜிஎஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ரீச்சே வேற. அது ரீச் இருக்குன்ற ஒரு ஃபீல்லாம் நான் சொல்லலை. அந்த டைம்ல உண்மையாவே என்னோட குமுறலின் வெளிப்பாடு தான் அது. எனக்கு உங்களுடைய முதல் கனவே ஷார்ட் ஃபிலிம். என் வாழ்க்கையிலேயே நான் ஒரு படத்தை பார்த்து முதல்ல கண்ணீர் விட்டு அழுதுதுன்னா எனக்கு அந்த படம் தான். கேட்டுக்க நிஜமாவே எனக்கு உங்க ஒய்ஃப் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அதான் இப்போ நானும் என் ஒய்ஃபும் இப்போ இவருடைய படத்துல தான் ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க வீட்டுல போய் சொன்னீங்களா? அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? யாரு கூட வேணா பழக, விக்னேஷ் கூட. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? பாத்துக்க லவ் பண்ணிருக்காரு. ஓகே, காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அவரோட சீக்கிரட்டை போட்டு உடைச்சிட்டீங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. அவன் தான் சொன்னான், அண்ணா நீங்க தான் என் வீட்டுல பேசி ஹெல்ப் பண்ணணும். ஆமா ஓகே, எங்க எடிட்டர் ஒரு புனிதமான செயல் செய்வார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கட்டே பண்ண மாட்டாரு.